Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ பேக் போட்டு நான் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணி 16லேருந்து 21 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேக்லேயுமே மேக்ஸிமம் வந்து ஈல்டு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஈல்டு வந்ததுக்கப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்ட் என்ன பண்ணணும், அதாவது ஈல்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கூடை, ட்ரே, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணைக்குள்ளே எந்த பொருள் கொண்டு வரதா இருந்தாலும் எல்லாமே வந்து டெட்டால் இல்லை எத்தனாலில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ண பொருளாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் கை கால் எல்லாமே வந்து டெட்டாலெல்லாம் போட்டு கழுவி அதுக்கப்புறமா யூஸ் நீங்கள் பண்ணைக்குள்ளே வாங்க. ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமானது என்னென்னா ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த ஈல்டு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஈல்டு எடுக்கிறப்ப ஸோ இந்த ஒரு பேக்கில் வந்து நல்ல ஈல்டு வந்திருக்கு. ஸோ இந்த பேக்கில் இப்போ நம்ம ஈல்டு எடுத்துடலாம். ஸோ எல்லாரும் வந்து எப்படி ஈல்டு எடுக்கணும், இது வந்து திருகி எடுக்கணுமா இல்லை அப்படியே முறிச்சு எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற இது வந்து ஒரு லைட்டாக திருகி இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உள்ள அந்த அந்த நாட்டோடு அப்படியே உடஞ்சி வந்துடும். அப்படி ஜூமில் கட்டுங்க, இந்த நாட்டோடு அப்படியே உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது வந்து இந்த ஹோல்ஸ் வந்து இப்படியே வந்து லாக் ஆகிடும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒருவேளை பூச்சியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று உள்ளே போச்சு அப்படின்னா இந்த பேக் வந்து கண்டாமினேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனாலவே நம்ம வந்து இதை திருகி நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து நீங்கள் இது ஆர்எஸ் எடுக்கிறப்போ உங்கள் கை எல்லாமே சுத்தமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டாமினேஷன் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம மேக்ஸிமம் எல்லா ஈல்டையுமே எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்ம பேக்கிங் பண்ணுறோம், நமக்கு அந்த லேபிளிங் என்ன பண்ணுறோம், லேபிளிங்கில் வந்து மேஜராக என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ போய் பார்த்துடலாம். ஸோ இது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது. ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி பிரிக்கணும், எதை வந்து நம்ம வேஸ்ட் நம்ம எடுக்கணும், ஸோ இதை எப்படி நம்ம பேக்கிங் பண்ணுறோம், லேபிளிங் எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம மேஜராக இந்த கார்னரில் இருக்கிற பார்ட்டு, அதாவது சென்டரில் நம்ம இந்த இடத்துல வர பார்ட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டு. ஸோ ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த தண்டு பகுதியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே 2-3 வந்து நம்ம வந்து பிரிச்சுருவோம். இதே உங்களுக்கு ரொம்ப மெச்சூர் ஆயிடுச்சு, ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பீசஸாகவும் நீங்கள் வந்து வெட்டி போடலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து லாபகரமானதாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ தண்டு இருக்குது அப்போ நம்ம வந்து அதெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னா சீக்கிரம் முடி அதுவும் போடலாம் தான். நீங்கள் அந்த மாதிரி இதுவும் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடியது தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஈல்டு எடுத்துகிட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிரிப்போம். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங், பிரித்து போகிறது வந்து ஈஸியாக இருக்கும், வெட்டுறதுனா கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு பிரிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஓவரில் பண்ணிக்கிறது தான் நம்ம இதான் வந்து நம்மளோட பேக்கிங் கவரு. ஸோ இது நம்மளோட லேபிள். இந்த லேபிளில் நம்ம மேஜராக பண்ணது நம்மளோட ஃபார்மோட நேம், ஸோ என்ன நம்ம காளான் வளர்க்குறோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன வெயிட் இருக்குது இது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங் டேட்டு, எம்ஆர்பி. மெயினாக இந்த விஷயம் என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ நாளைக்குள்ளே இந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது போக எங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் நாங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் நம்ம உங்கள் காளானதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டிக்கரில் வந்து இருக்க வேண்டிய டீட்டெயில்ஸ்.
நாங்கள் வந்து 200 கிராம் போடுறோம். ஸோ இது 200 கிராம் பேக்கெட்டு. கொஞ்சம் எங்களுக்கு பெரிய மனசு தன்மை இருக்கனால நாங்கள் 10-15 கிராம் ஜாஸ்தியாக தான் போடுவோம். ஒரு 210. ஆமாம், 220. ஏன்னா நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது போடு கரெக்டாக இருக்கும். கணக்கு லைட்டாக மிஸ் ஆகி போச்சு. ஆமாம், கேமராமேனுக்கு கொஞ்சம் வச்ச ஃபோனில் கேமரா சார்ஜ் இல்லாதனால அவசரப்படுறாரு. ஓகே, இப்போ வந்து பெரிய மனசு கொஞ்சம் கஷ்டப்படாக இருக்கும். வீடியோ பரவாயில்ல, 212 கிராம் போட்டுருக்கேன். ஆமாம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சீலிங் மிஷினாக வாங்கிக்கிங்க. இல்லை ஒரு 2000 வருமா? 2000 ருபீஸ். ஸோ நம்ம நாங்கள் வந்து செகண்ட்ஸில் வாங்கணும். ரெண்டு சீல் இருக்குன்னு போதும். ஸோ இதே மாதிரி நம்ம சீல் பண்ணிட்டு இதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். இன்றைக்கி டேட் என்ன ஒரு எம்டிஆர் டேட் வந்து போவோம். ஸோ எங்களுக்கும் தெரியாது. டேட் வந்து இன்றைக்கி 4ஆம் தேதி 2வது மாதம் பிப்ரவரி. 10 நாள் வேலண்டைன்ஸ் டே வருது. 10 நாளா 12 நாளா இன்னைக்கு 14ஆம் தேதி. ஆமாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபுல்லி பேக்டு மஷ்ரூமு. ஸோ நம்ம ஃபார்மோட மஷ்ரூம்ஸ் வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்திருந்தீங்க அப்படின்னா வடவள்ளி ஏரியாவில் நம்மளோட பேக்கெட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா நம்ம ஆர்கானிக் மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். டெய்லி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அளவில் ஏதாவது வந்து, ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து தெரியல காளான் வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், முதல்ல எந்த காளான் சாப்பிட்லாமா வேணாமான்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய காளான் தான் நம்ம பண்ணிட்டுருக்குறோம். அது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்து சாப்பிட்லாமா, இதெல்லாம் ஏன் சாப்பிடணும்லாம் நிறைய பேர் எங்ககிட்டயே கேட்குறாங்க. அதனால் வந்துட்டு இது சாப்பிடக்கூடிய காளான் தான். ஸோ நம்ம வந்து இனி அடுத்த ஃபியூச்சரில் நம்ம வீடியோஸில் இந்த காளானை வச்சு என்னென்ன ரெசிபி எல்லாம் செய்யணுங்கிறத நம்ம வந்து நம்ம ஃபியூச்சரில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்மலாம் போடுவோம். ஸோ எல்லாமே மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம இதே ஈல்டில் வந்து இன்னும் எவ்வளோ பேக் போட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ ஈல்டு வரும், அதோட ப்ராஃபிட் எவ்வளோ, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ புதுசாக போகிற காளான் பண்ணையாளர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.